அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே பார்த்தினாக்கா மும்முரமாக படிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்தினாக்கா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தினாக்கா படிச்சுட்ருக்கீங்க. ஒரு சிலர் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ படிச்சுட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சார் நான் பார்த்தினாக்கா லாஸ்ட் இயர் டிஆர்பி எழுதினேன், 2 மார்க்கில் போயிடுச்சு, இல்லை பார்த்தினாக்கா ஒரு 70 மார்க் வாங்கினேன், இல்லை 80 மார்க் வாங்கினேன், ஒரு 10 மார்க் 15 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவீங்க. ஆனால் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய தவறு என்ன அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை மாற்றிக்கிட்டால், அதை சரி செஞ்சிட்டா கண்டிப்பாக பார்த்தினாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்களும் வெற்றி பெறலாம், போஸ்டிங் ஆர்டரும் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய தவறு என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன தவறு இருக்கும் அப்படின்னு இது பண்ணுறேன். ஸோ மேபி அதை விட நீங்கள் வேறு ஏதாவது தவறு இருந்தால் அந்த தவறை பார்த்தினாக்கா கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுருங்க. அப்போ தான் பார்த்தினாக்கா நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நம்ம எல்லாருமே பார்த்தினாக்கா படிக்கிறோம். சரியான மெத்தடில் படிக்கிறோமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. சரியான மெத்தட்னால் என்ன? ஸோ படித்தது ஞாபகம் வருதா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி பார்த்தினாக்கா படிப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா எல்லாருமே பார்த்தினாக்கா உட்காந்து நிறைய படிப்போம். ஃபஸ்ட்டு அதை பார்த்தினாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே டீச்சர். நம்ம ஒரு டாப்பிக்கை போய்ட்டு கிளாஸில் பசங்க முன்னாடி எடுக்கிறோம். அது எடுக்கிறோம்னாக்கா அது ஒரு ஃப்ளோவில் நமக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை பார்த்தா பசங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற மெத்தடில் நம்ம படிப்போம். சேம் அதே தான் பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் படிக்கும்போதும் பார்த்தினாக்கா இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுற மெத்தட்லேயே படிங்க. நம்ம மெமரி பண்ணணுன்றதுக்காகவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது ஓகே. ஆனால் அதை பார்த்தா இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும். அந்த கண்டென்ட் இப்போ ஏதோ ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கை படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பார்த்தினாக்கா முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தரோவாயிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு மறக்கவே மறக்காது. அடுத்தது டெஸ்ட்டு. நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டெஸ்ட்டு போடாமல் வெறும் படிக்கிறது மட்டுமே பார்த்தீனாக்கா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீனாக்கா தேர்வில் பார்த்தீனாக்கா பின்தங்கிடுவோம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீனாக்கா டெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீனாக்கா நம்ம ஊருக்கு எங்கேயோ கிளம்புறோம், வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது நமக்குள்ளே ஒரு டவுட், பூட்டு ஒழுங்காக பூட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த பூட்டை பூட்டிட்டு ஒரு முறை இழுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டவுட் வராது. சேம் அதே தான், படிச்சிட்டோம், ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், எக்ஸாமுக்கு போகிறோம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பூட்டை ஒரு முறை இழுத்து பார்த்தா இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும், சரிங்களா? டெஸ்ட்டு போட்டு பார்த்துருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியும். ஸோ அப்போது உங்களுடைய தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரியலையே தேடிட்டு உட்காந்துருக்குறோம். ஏன்னா நம்மளது சிலபஸ் வேறு மாறிடுச்சு. இன்னும் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது, எஜுகேஷன் சிலபஸ் மாறுமா, நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. எஜுகேஷன் சிலபஸ் மாறாது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் சிலபஸ் மாறிடுச்சு. மேஜர் சிலபஸ் மாறுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் மாறுது அப்படின்னா அதுக்கான டியூரேஷனை கொடுப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியாவது பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் கொடுக்கணும். இப்போ அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு இப்போ சிலபஸ் மாற்ற மாட்டாங்க. சப்போஸ் சிலபஸ் மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் வராது, அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் மாறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பழைய சிலபஸ் தான் இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நியூ சிலபஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பண்ணாக்கா மெட்டீரியலையே தேடிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா சைமல்டேனியஸாக வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியலை தேடிக்குங்க. அதுதான் சரியே தவிர மொத்த மெட்டீரியலும் தேடி வாங்கியதுக்கு அப்புறம் தான் படிக்கிறோம் அப்படின்றது அது சரியாக இருக்காது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, படித்ததை எழுதி பாருங்கள். அது என்ன மேஜர் ஆகினாலும் இருக்கட்டும், சரிங்களா? படித்ததை எழுதி பாருங்கள். எப்படி எழுதி பார்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ மேக்ஸாக இருந்தால் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மேஜர், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்னி மேஜர், நான் ஜுவாலஜி மேஜர், நான் ஃபிசிக்ஸு. இப்போ ஃபிசிக்ஸ்னால் கூட டெரிவேஷன் போட்டு பார்க்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவேஷன் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மேஜருக்கு என்ன பண்ணுறது, தமிழ் மேஜருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மேஜரில் ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் எந்த விஷயம் ஈஸியாக ஞாபகம் வரும், எந்த விஷயம் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த கஷ்டமாக இருக்கிற விஷயத்த ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெமரியில் நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்னியாக இருக்குது, ஜுவாலஜியாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸை எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த பொட்டானிக்கல் நேம் எழுதி பார்க்கணும், அந்த ஜுவாலஜிக்கல் நேம் எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? அப்போது நம்ம அந்த படிக்கிற மெத்தடில் என்னென்னலாம் தவறு இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிங்க. சரியா? இன்ஸ் எடுக்கிறதுல தவறு இருக்கா? ஸோ அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுல தவறு இருக்கா? ஸோ படிக்கிற மெத்தட்லேயே தவறு இருக்கா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வந்து பண்ணாக்கா வெற்றி பெறலாம். ஆனால் சரி செய்யாமையே நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தவறான பாதையை நோக்கி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ தவறான பாதையில் போகாதீங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா ஒரு 3-4 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிஆர்பி எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ உட்காந்துட்டு படிங்க. இருக்கிற தவறை வந்து பண்ணாக்கா கண்டுபிடிச்சி அதை தவறு சரி செஞ்சுட்டு அடுத்தது வந்து பண்ணாக்கா சரியான பாதையில் பயணிங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.